விஜய் கரூருக்கு தனியா நடந்து போனால் சர்வைவல் ரேட் ஜஸ்ட் 0.5%. கரூர் இனிமே வரைபடத்தில் ஒரு மேப்பா மட்டும் இருக்க போறது கிடையாது, காயம் மறந்த ஒரு பூமியா இன்னைக்கு இருக்கு. அந்த காயம் 41 உயிர்களை எடுத்துட்டு போன ஒரு துன்பம். அனிதா மரணம், தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம், அஜித்குமார் கஸ்டடி டெத், எல்லாத்துக்குமே விஜய் தனியா போயிருந்தாரு. செக்யூரிட்டி இல்ல, கமாண்டோஸ் இல்ல, போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்ல. ஆனா இந்த முறை சம்பவம் வேற. மனசு ரீதியா, உயிர் ரீதியா, அவருக்கு கட்சி ரீதியா எல்லாத்துக்கும் பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. இல்ல இதுதான் அவரோட ஃபைனல் டெஸ்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சர்வைவலா? இது விஜயோட சர்வைவல் டெஸ்ட். இது உங்கள் வசந்த் வைப்ஸின் அரசியல் சிறகு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போடுற எஃபோர்ட் உங்களை தேடி வரும். உள்ள போலாமா? கரூர் துயர சம்பவம். இன்னும் நம்ம மனசுல ஏகப்பட்ட கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கல. சிபிஐ என்கொயரி நடத்திட்டு இருக்காங்க. உண்மை வெளியே வரும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நம்புவோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க விஜய் பார்ட்டிஸ்குள்ள வரலன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது, விஜய் அவர்கள் லேட்டா வராம இருந்தா சம்பவம் நடந்திருக்காது. இன்னும் நிறைய பேர்த்தோட ஆர்குமெண்ட்ஸ் பிளான் பண்ணி பர்மிஷன் கேட்டு போலீஸ் எல்லாருமே போட்டுமே இன்னும் இந்த சம்பவம் நடந்திருக்கு. வெறும் 10,000 பேர் கூட வேண்டிய இடம்ல 25,000க்கு மேல மக்கள் திரண்டனால அன்பு என்கிற பெயர்ல கூடின கூட்டம் இன்னைக்கு மரண கூட்டமா மாறிடுச்சு. சோ இப்ப கேள்வி என்னன்னா, பர்மிஷன் வாங்கி பிளான் பண்ணி இப்படி நடந்துச்சுன்னா விஜய் அவர்கள் தனியா போறாருன்னா என்ன நடக்கும்? இது ஒரு விசிட் பத்தி இல்ல, இது ட்ரஸ்ட் பத்தி, பயம் பத்தி, அன்புக்கும் ஆபத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு தின் லைன் பத்தி. கரூர்ல எல்லாருமே டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் வேற வேற ஒப்பீனியன். ஒரு சில பேர் அந்த சிஸ்டமை பிளேம் பண்றாங்க, அதாவது கவர்மெண்ட். ஒரு சில பேர் அந்த மக்களையே பிளேம் பண்றாங்க. ஒரு சில பேர் என்ன விஜய குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டாபிக் ஓபன் பண்றது ஒரு பண்டோரா பாக்ஸ் ஓபன் பண்ற மாதிரி. ஒரு பக்கம் உண்மை இருக்கு, அந்த உண்மை, ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு காயம் இருக்கு, அதுக்கு பின்னாடி தான் ஆபத்தின் ஆரம்பமே. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயோட ஒவ்வொரு சின்ன சின்ன நடவடிக்கை, அவரோட அசைவு, அவர் பேச்சு, அவரோட சைலன்ஸ், ஏன் அவர் பட்டன் கழட்டிட்டு பேசுறது, லைட்டா தலையாட்டிட்டு பேசுறது, அவர் சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், அவரோட ஆப்போசிஷன் பார்ட்டிஸா இருக்கட்டும், இல்ல நடுநிலை மக்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவரை உற்று கவனிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கேள்வி வருது, விஜய் உண்மையாலுமே சேஃபா இருக்காரா? இப்ப விஜய்க்கு ஒய் செக்யூரிட்டி கவர் கொடுத்திருக்காங்க. ஒரு 8 போலீஸ் கொண்ட குழு, அது மட்டும் இல்லாம 1 to 2 கமாண்டோஸ் இருப்பாங்க. அவங்க வீட்டை சுத்தி பாதுகாப்பா இருப்பாங்க. அவங்க சிஆர்பிஎஃப் என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, இப்ப 3 level செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், ஒய் பிளஸ் ஆர் இசட் செக்யூரிட்டி நீங்க விஜய்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஹோம் மினிஸ்ட்ரி இருந்து இன்னும் எந்த ஒரு பதிலும், ஃபைனல் பதிலும் வரல. இப்பொழுதுக்கு இருக்கிறது இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. இதுக்கு ப்ரூஃபா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இளைஞன் விஜய் வீட்டுக்கு மேல ஒரு நாள் முழுசா தங்கியிருக்காரு. மேல இவர் வாக்கிங் போகும்போது அவர் ஓடி வந்து கட்டி பிடிக்க ட்ரை பண்ணாரு. விஜய் அவரை பேசி கொஞ்சம் கொஞ்சமா கீழே கூட்டிட்டு வந்து அவரோட செக்யூரிட்டி கார்ட்டை ஒப்படைச்சிட்டாரு. ஆனா இவர் ஃபேன் மூமெண்ட்ல கட்டி பிடிக்க வந்துட்டாரு. ஆனா அது ஒரு ஆபத்தா இருந்தா, அது உண்மையாலுமே விஜய் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு விஜய் என்கிற தலைவர் என்ன இருக்கும்? அது மட்டும் இல்ல, விஜய்க்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு பாம் த்ரெட் கூட வந்தது. வேற என்ன வேணும்? ஆனா இந்த அட்டாக்லாம் விட சைலண்ட் எனிமீஸ் இருக்கு. வேற என்ன? இந்த ஈகோவும் பொறாமையும் தான். விஜய் இப்ப அரசியலுக்கு வந்தவர் இவ்வளவு கூட்டம் சேருதுன்னு சொல்லிட்டு அந்த பொறாமை தான் அது ஒரு பெரிய டிஸ்ட்ரக்டர். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு ஈகோ, ஒரு பொறாமை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு வேணா எடுத்துட்டு போகுங்க. இப்போதைக்கு இருக்கிற ஒரு கேள்வி, விஜய் தனியா கரூருக்கு போனார்னு வச்சுக்கோங்க, அவர் இந்த 4 சதுரங்கத்தை தாண்டிட்டு தான் போகணும். நம்பர் 1 சதுரங்கம் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி. ஆம்ஸ்ட்ராங் மர்டர். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழ்நாடு லீடர் மர்டர் பண்ணப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மா, அவங்களுக்கு என்ன ஆணுச்சுன்னே தெரியல, ஒரு மிஸ்ட்ரியா இருந்துச்சு. கடைசியில அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு நியூஸ் வந்துச்சு. இதுக்கு மேல என்ன ப்ரூஃப்? டேஞ்சர் இஸ் ரியல், விசிபிள் அண்ட் இன்விசிபிள். 2வது சதுரங்கம் பொலிட்டிக்கல் கிளாஷ். ஒரு ஸ்டேஜ் டிராமா மாதிரி நடக்கும் பாலிடிக்ஸ்ல. அவங்க நினைக்கிற நெரேட்டிவை உங்க மனசுக்குள்ள திணிப்பாங்க. அங்க மக்களை உசுப்பேத்துறதுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க ஒரு கும்பல். விஜய் தனியா அங்க இருந்தா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அவரை பலியாடாக்கிறதுக்கு நெரேட்டிவ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன இன்சிடென்ட், இதுக்கப்புறம் நடக்கிற ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் கூட இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வெப்பனா மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 3 பப்ளிக்கோட ரியாக்ஷன். மிக்ஸ்ட் எமோஷன்ஸா இருக்க போது, ஒரு பக்கம் அவரை வரவேற்பாங்க, இன்னொரு பக்கம் தன் சொந்தங்களை இழந்து வாடும் குடும்பத்தினர், இன்னொரு பக்கம் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ். நம்பர் 4 லீகல் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆங்கிள். இப்பவே சிபிஐ அங்கேயே கரூர்ல ஸ்டே பண்ணி விசாரிச்சிட்டு இருக்கு. இப்ப அங்க விஜய் போய் செக்யூரிட்டி இல்லாம ஏதாவது நடந்தா எல்லா லீகல் பிளேமே விஜய் மேல வந்து விழுந்துரும். இவர் நல்லதுக்காக போய் ஃபுல் அக்கௌண்டபிலிட்டி விஜய் தான் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடும். ஸோ பிசிக்கலா ரிஸ்க் இருக்கு, பொலிட்டிக்கலா ரிஸ்க் இருக்கு, லீகலா ரிஸ்க் இருக்கு. அப்போ ஒரு கொஸ்டின் வருது, விஜய் இந்த 4 சதங்கத்தையும் ஃபேஸ் பண்ண தயாராயிட்டாரா? செக்யூரிட்டி, பாலிடிக்ஸ் அண்ட் லீகல் ரிஸ்க்கும் மேல அனதர் ரியாலிட்டி விஜய் கேரி பண்றது கரூர் மண்ணின் மனிதனின் சோகம், அந்த துயரம், அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே விஜய் மேல இருக்கு.
கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய கேசஸ், பாலிடிக்ஸ், முடிவற்ற கேள்விகள் பல இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறவே கிடையாது. அது மக்கள். அந்த மக்களோட ஆசை, அந்த மக்களோட விருப்பம், விஜய் அவர்கள் அங்க போகணும், கரூருக்கு போகணும். பாலிடிக்ஸ்க்காக கிடையாது, ஹெட்லைன்ஸ்க்காக கிடையாது, ஓட்டுக்காக கிடையாது, ஆனா மனசாட்சிக்காக, மனிதாபிமானத்துக்காக. விஜயோட எண்ணம் கூட அங்க போகணும், நம்ம வார்த்தைகள்னால பதில் சொல்ல முடியாத துயரங்களுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும். இந்த கரூர் சம்பவம் அவர் அரசியல் பயணத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அழிக்கப்படாத கரை, தன் வாழ்க்கையிலும் கூட ஏற்பட்ட மிகப்பெரிய கரை. அவர் போறேன்னு சொன்ன அந்த ஒரு நொடி ஏகப்பட்ட கேள்விகள் பூதாகரமாக கிளம்ப போகுது. நாம கேட்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோல விஜய் அவர்கள் தனியாக போகிறாரு. ஒரு ஸ்டேஜ் கிடையாது, மைக்கு கிடையாது, ஒரு போலீஸ் ப்ரொடக்ஷன் இல்லை, அவரோட செக்யூரிட்டி கமாண்டர்ஸ் கிடையாது, வண்டிக்கு மேலே இப்போ நின்று பேச போகிறது கிடையாது, வண்டிக்கு கீழே ரோட்டில் நடந்து போகிறாரு, அவர் டீமோட நடந்து போகிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு கோபம், உண்மை, வருத்தம் இருக்க மக்களை பார்த்து போகிறாரு. அங்கே இருக்க ஒரு சில மக்கள் கருப்பு கொடியை காமிச்சு நீ உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்களா, இல்லை இவர் வருந்துறான்னு சொல்லிட்டு வரவேற்பாங்களா, இல்லை சில பேர், ஒரு சில பேர் கத்தி கூச்சல் போடுவாங்களா? கரூரில் ரெண்டு பக்கமே இருக்காங்க. ஒரு பக்கம் த லவுடஸ்ட் சப்போர்ட்டர்ஸ், இன்னொரு பக்கம் த ஸ்ட்ராங் அப்போசர்ஸ். இவங்க ஒரு கூச்சல், ஒரு கத்தம், அந்த ஒரு ஷவுட், ஒரு எமோஷன் போதும், எல்லாமே மறுபடியும் எக்ஸ்ப்ளோட் ஆகும். அங்கே கரூரில் எல்லாத்துக்குமே விஜய் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்க முடியாது. விஜய் எதுக்குறவங்களும் இருப்பாங்க. நம்மளை சுற்றி ஏகப்பட்ட நெரேட்டிவ்ஸ் பில்ட் ஆகிட்டு இருக்கு. உஷாராக இருக்கணும் மக்களே. ஏன் சொல்லணும்னா, உதாரணத்துக்கு கொஞ்சம் ரீசெண்டாக முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே 1 லட்சம் பேர் உட்காந்தாங்க, பின்னாடி 2 லட்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை பார்த்து நிறைய யூடியூபர்ஸ் பேசினாங்க. ஸ்டாம்பீட், கரூர் ஸ்டாம்பீட்டில் 20 பேர்த்துக்கு ஒரு போலீஸ் நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நெரேட்டிவ் பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் விஜய் இப்போ பணம் போட்டார் இல்லையா, விஜய் வீடியோ காலில் பேசினார்ல, அந்த 41 குடும்பங்களை ஒரு சில குடும்பங்களுக்கு பேசவே கிடையாது, ஏன்னா அவங்க வேற ஜாதிக்கு சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நெரேட்டிவ். அதுக்கும் மேலே ஒரு சில கேவலமான நெரேட்டிவ்ஸ்லாம் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்னா, இப்போ விஜய் பணம் கொடுத்தாரு இல்லையா, அதில் ஒரு அம்மா சொல்கிறாங்களாம், ஒருத்தர் கேட்குறாரு, என்ன பண்ண போகிறீங்க? நான் விஜயை பார்க்க போகிறேன். ஏன்? எனக்கு ஒரு புருஷன் இருக்கான், எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, எனக்கு 60 லட்சம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு போகிறாங்களாம். இன்னொரு பக்கம் இறந்து போன தன் கணவன் ஃபோட்டோ வச்சுட்டு எனக்கு 20 லட்சம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு துணை. இந்த மாதிரி கேவலமான நெரேட்டிவ் பில்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஏன் இப்போ விக்டிம்ஸுக்கு எகென்ஸ்டாக பண்ணுறாங்க அப்படின்னா, ஏகப்பட்ட நெரேட்டிவ் பில்ட் பண்ணி பொழப்பு ஓடலை. அதனால விக்டிம்ஸுக்கு எதிராக பேசினா, விக்டிம்ஸை தூண்டி விடுற மாதிரி செயல்கள்லாம் பண்ணால் விஜய்க்கு எதிராக திரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில், நப்பாசையில். ஆனால் விஜய்க்கு எகென்ஸ்டாக அந்த கூட்டம் திரும்பும். அந்த கூட்டத்தில் யாராவது அவருக்கு பிடிக்காதவங்க செருப்பை தூக்கி போடுறது, இல்லை கருப்பு கொடியை காமிக்கிறது, கத்துறது, தள்ளுமுள்ளு ஏற்படுத்துறது, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்கு. இந்த கரூர் பயணம் ஒரு டைட் ரோப்பாக தான் இருக்க போகுது. ஒரு ராங்கான மூவ், ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு சின்ன எமோஷன், மறுபடியும் பேராபத்தை மறுபடியும் நிகழ சான்ஸ் இருக்கு. இன்னொன்று சொல்லட்டா, த பொலிட்டிக்கல் ஈகோ இல்லை த பொலிட்டிக்கல் ரைவலரி. விஜய் அங்கே போய் முடிச்சதுக்கு அப்புறம் ஹெட்லைன்ஸ் ஃபுல்லாமே விஜயோட பேர் தான் வரப்போகுது. அது கூட ஏகப்பட்ட கிரிட்டிசிசமும் வரும். இப்போ எப்படி போனேன், ஏன் அப்பவே போல, ஏன் இப்படி பண்ணிட்ட, இது ஏன் இப்படி பண்ணல, அப்புறம் இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான், சிம்பத்தி கிடையாதுன்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ், கிரிட்டிசிசம் வரப்போகுது. இது எல்லாமே தளபதி விஜய் கிடையாது, டிவிகேவோட சர்வைவல் ரேட் கம்மியாகும். நம்பர் 3, போலீஸுக்கு கூட தெரியும் இது எல்லாமே கூடுற கூட்டம் அன்பால. அந்த அன்பை எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஒரு கிரவுட் கண்ட்ரோலா இல்லை எமோஷன்ஸா? கிரவுட் கண்ட்ரோலா இல்லை அந்த அன்பா? இதுக்கு இடையில நடக்கிற போராட்டம் அந்த போலீஸுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். லத்தி சார்ஜ் மறுபடியும் நடந்ததுன்னா. நம்பர் 4, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த லீகல் இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்ளம். இப்போதான் சிபிஐ கரூரில் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம அங்கே போய் ஏதாவது ஆனா, இல்லை இந்த நேரத்தில் அங்கே போய் தடயங்களை அழைச்சதா சொல்லி நரேட்டிவ் பில்ட் பண்ணால், ஆல்ரெடி வந்து அந்த எஸ்பிஐ கமிட்டி ஏதோ எரிச்சிருக்காங்க, ஏதோ பென்ட்ரைவ்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் டிவி கட்சியினர் போனால் பிசிக்கலாக அவரோட சர்வைவல் ரேட் 0.5% தான். ஆனால் அதுக்கும் மேலே இப்போ அவரோட அரசியல் பயணம், டிவிக்கோட அரசியல் ரேட், சர்வைவல் ரேட் கம்மியாயிட்டே தான் இருக்கும். இப்போ அவர் ஒரு போல்ட் ஸ்டெப் எடுத்து, ஒரு பிரேவ ஸ்டெப் எடுத்து கரூர் போறாரு, அங்க மக்களை சந்திக்கிறாரு. அந்த 41 குடும்பங்களோட வருத்தம், அது காயங்கள் ஆறலாம், இல்ல மீண்டும் திறக்கும். இருந்தாலும் இந்த கேள்வி மக்களோட மனசில் நிரந்தரமா இருக்கும். விஜய் கரூருக்கு தனியா போனால் அவரோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ், போலீஸுக்கு மட்டும் சவாலா இருக்காது, அவர் அரசியல் சட்டம் மட்டும் சவாலா இருக்காது, அவர் மனசாட்சிக்கும் ஒரு பெரிய சவாலா இருக்கும். கரூருக்கு அவர் போனால் அவரோட அரசியல் பயணம் மிகப்பெரிய தனி மரமா நிக்குமா, இல்ல இந்த துயரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ரூட்டா இருக்குமா? உங்கள் கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது உங்கள் வசந்த் வைப்ஸின் அரசியல் சிறகு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. அடுத்தது என்ன மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்க.
அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.